பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமி அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கர்த்தருடைய நாள் ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய நாள் அதுதான். இப்ப விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய நாள்னா சண்டே ஆராதிக்கிற அந்த நாள் ஞாபகம் வரும். ஆனா இந்த கர்த்தருடைய நாள் ஆண்டவர் வரப்போறார் பாருங்க. அந்த வருகையை பற்றி பேசுகிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் எப்படி வரும்? இரவுல திருடன் வர்ற மாதிரி வருமா? திருடன் வர்றது நான் சொல்லிட்டா வரப்போறான்? திருடன் வர்றது நமக்கு ஃபோன் பண்ணிட்டு முன்னால் ஒரு இமெயில் போட்டுட்டு உன் வீட்டுக்கு திருட வரப்போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவானா? இல்லை. கர்த்தருடைய நாளும் கூட இரவில திருடன் வருகிற விதமாய் வரும். உங்களை உற்சாகப்படுத்துறேன் நான். ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய வருகை இருக்கு. வருகையின் நாள் சமீபமா இருக்கு. அந்த வருகையின் நாள்ல நான் கைவிடப்படக்கூடாது. வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். 11வது வசனத்துல சொல்றாரு, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நான் பாடுறேன்ல, காண்கின்ற எல்லாம் அழிஞ்சு போகும், காணாததுதான் நித்தியமானது, காண்கிறதெல்லாம் அழிய போகுது, இப்படியெல்லாம் பாட்டு பாடுறோமே. காண்கிறதெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் அழிஞ்சு போறதா இருக்கிறதுனால நீங்கள் விசுவாசிகளே, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க, அதாவது அர்த்தம் என்னன்னா, ரொம்ப பரிசுத்தமா இருங்க, ரொம்ப பரிசுத்தமா இருங்க. யாரை பார்த்தாலும் சொல்லுங்க, பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா வாழுங்க, ரொம்ப பரிசுத்தமா இருங்க. ஆண்டவர் வரப்போறாரு. அந்த வருகைக்கு போனோம்னா எப்பேற்பட்ட பரிசுத்த நடக்க உங்கள்கிட்ட வேணும். தேவ பக்தியும் உள்ளவர்களா நீங்க இருக்க வேணும். ஒரு விசேஷமான பரிசுத்தம், ஒரு விசேஷமான தேவ பக்தி. கர்த்தர் நம்ம என்ன கேட்கணும்? கர்த்தாவே, எனக்கு ஒரு விசேஷமான பரிசுத்தம் கொடுங்க, ஒரு வித்தியாசமான பரிசுத்த வாழ்க்கை கொடுங்க. உங்களுக்காக நான் சிந்தையிலும் செயலிலும் நடக்கையிலும் அன்றாட காரியங்களிலும் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே, பரிசுத்த நடக்கைய எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிங்க. பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவனா இருக்க எனக்கு கிருபை கொடுங்க. நான் உண்மையான தேவ பக்தி உள்ளவனா இருப்பதற்கு எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கன்னு கர்த்தர் கரத்தில் ஒப்போடு ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் அழிய போகிறது, நீரோ வரப்போகிறீர். ஆகவே நாங்கள் அழிவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. துதிகன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். சமாதானமா இருங்க. ஆமேன், ஆமேன்.